ரீசெண்டாக லட்டு கான்ட்ரவர்சி தான் வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் நேற்று ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி திருமலாவில் கொடுக்குற லட்டுவில் ஆனிமல் ஃபேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பீஃப் ஃபேட் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஆயில் யூஸ் பண்ணி தான் லட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கெமிக்கல் லேபில் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இது சம்மந்தமாக ஆந்திராவோட டெப்டி சிஎம் ஆக்டர் அண்ட் பாலிட்டிஷியன் பவன் கல்யாண் நிறைய இடத்துல வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ரீசெண்டாக கார்த்தி படம் மையழகன் இந்த படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்தில் நடந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் கார்த்திக் கிட்ட லட்டு பற்றி பேசும்போது லட்டுவை பற்றி பேசாதீங்க, அது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு பவன் கல்யாண் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னா, ஆஸ் அன் ஆக்டராக கார்த்திகை வந்து நான் ரொம்ப பயங்கரமாக மதிக்கிறேன். அண்ட் இந்த லட்டு விஷயத்தில் அவர் பேசினது வந்து பார்த்து பேசி இருக்கணும். ஏன்னா இதுல நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை வேல்யூ பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் பார்த்து பேசுங்க அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தியும் அதுக்கு வந்து நான் வந்து அன்இன்டென்ஷனலா தான் பண்ணியிருக்கேன், அப்பாலஜைஸ் அப்படின்னு வந்து அவரும் சொல்ல, பவன் கல்யாண் அதுக்கும் வந்து ஆமா நீங்க அன்இன்டென்ஷனலா பண்ணீங்க அப்படின்னு வந்து அவரும் வந்து இந்த கான்ட்ரவர்சிக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. பட் இந்த இஷ்யூவை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் கார்த்தி வந்து என்ன தப்பு பண்ணாரு, எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து எதுவுமே பேசலையே, தப்பாக எதுவுமே பேசலையே, ஆங்கர் தான் அந்த கேள்வியே கேட்டாங்க, ஆங்கரை தான் வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்கணும், கார்த்தி வந்து ரொம்ப டீசெண்டாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் இது சம்பந்தமாக கோபி அண்ட் சுதாகர் அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி பற்றி தான், கார்த்தி அண்ட் பவன் கல்யாண் கான்ட்ரவர்சி பற்றி தான் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக திருப்பதி லட்டுவில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி கார்த்தி பவன் கல்யாண் விஷயத்தில் பவன் கல்யாணை தாக்கி வந்து அந்த வீடியோவில் வந்து சட்டையர் காமெடி பண்ணியிருந்தாங்க கோபி சுதாகர். அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணோன்னே பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து அந்த போர்ஷன், அதாவது பவன் கல்யாணை ட்ரால் பண்ணுற போர்ஷன் வந்து எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபி சுதாகர் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் மட்டும் பண்ணது இல்லாமல் ஒரு போஸ்ட்டும் வந்து போட்டுருந்தாங்க, எதுக்காக இந்த வீடியோ நாங்கள் டெலீட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் எங்கள் சேனலில் கடைசியாக ரிலீஸ் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா காமெடிக்காக தான் வந்து பண்ணியிருந்தோம், யாருமே வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணலை, அந்த இன்டென்ஷனில் அந்த வீடியோ பண்ணலை. இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது வந்து ஹர்ட் ஆயிருக்கு, ஸோ அதனால அந்த வீடியோ டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைட்லேருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் வந்திருக்கும் இந்த வீடியோ டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.